ஒரு காட்டுல மின்மினி பூச்சி ஒண்ணு தன்னோட ஒளியால தான் இருக்கிற இடத்துல இருக்கிற இருட்ட வெளிச்சமாக்கிட்டு இருந்துச்சு. அது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம தன்னோட வாழ்க்கையை அது வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பாம்பு வந்து அந்த மின்மினி பூச்சியை கடிக்குது. அந்த பாம்பு அந்த மின்மினி பூச்சியை விழுங்குறதுக்கு முன்னாடி அந்த மின்மினி பூச்சி அந்த பாம்பு கிட்ட கேக்குது, நான் உன்னை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணல, நான் உன்னோட எல்லைக்குள்ள வரல, நான் உனக்கு எதிரியும் கிடையாது, அப்புறம் ஏன் என்ன கொல்ல பாக்குற அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பாம்பு, உன்னோட வெளிச்சம் என்னோட இருட்டை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லுது. நாம வாழ்ற இந்த உலகம் அப்படித்தான். சிலரோட இதயத்தில் இருக்கிற இருட்டு உங்களோட வெளிச்சத்தை தாங்கிக்காது. எல்லா எதிரிகளும் உங்களோட எதிரி நின்று சண்டை போட மாட்டாங்க. சிலர் இப்படி இதயம் முழுக்க இருட்டோடையும் முகம் முழுக்க போலி புன்னகையோடையும் உங்களோட சண்டை போட வருவாங்க. வெளிச்சத்தை பரப்பணும் அப்படிங்கிறத மின்மினி பூச்சி தேர்ந்தெடுக்கல. அது பிறந்ததே வெளிச்சத்தை பரப்புறதுக்காகத்தான். நீங்களும் அது போலதான் உங்களை சுத்தி வெளிச்சத்தை பரப்புங்க. ஆனா வெளிச்சங்கள் பிடிக்காத இருட்டை விரும்புற உங்களை சுத்தி இருக்கிற பாம்புகள் கிட்ட மட்டும் கவனமா இருங்க. குட் நைட் பை யாரோ.